ஹாய் காய்ஸ், நான் தான் உங்கள் சிவா. வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம எங்கே வந்துருக்கோம், செஞ்சிக்கோட்டையில் உள்ள சிறைச்சாலைக்கு தான் வந்திருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே பாருங்கள். தாங்க பெரிய நுழைவாயில். இப்போது ராஜாக்கள்லாம் வெளியே போகிற மாரி இருந்தால் இந்த நுழைவாயிலில் தாங்க திறந்துட்டு வெளியே போவாங்க. அதுபோல் போர் வீரர்லாம் வர மாரினா இங்கே பாருங்கள், இது பக்கத்துலேயும் சிறிய நுழைவாயில் இருக்குது. இதுக்குள்ளே தான் போர் வீரர்கள் வரணும். இங்கே பாருங்கள், இந்த பெரிய நுழைவாயில் மூடுறதுக்கு கதவு இருக்குங்க. வாங்க உள்ளே போகலாம். இங்கே பாருங்கள், இப்போ நம்ம உள்ளே வந்துட்டோம். இப்போ பாருங்கள், அந்த காலத்துலலாம் பெரிய டோர் இருக்குங்க கதவில். இப்போ பாருங்கள், சிறியதாக தான் இருக்குது. இதை பாருங்கள், இதாங்க சிறிய நுழைவாயில். இப்போது சின்ன படை வரத்துனா இது உள்ளே வந்துடலாங்க. இதுக்கும் மூடுறதுக்கு டோர் இருக்குங்க. மூடிட்டு குறுக்க கட்டியை வச்சுட்டா டோர் திறக்க முடியாத அளவுக்கு இருக்குது. என்னடா பாருங்கள், முன்னாடியும் சிறிய ரூமு போல் அமைச்சிருக்காங்க. அதுக்கு மேலேயும் சிறிய ரூமு போல் இருக்குது பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு இங்கே வீரர்கள் நின்றுட்டுருக்கலாம் காவலுக்காக. பாருங்கள், சுற்றி பாருங்கள் எப்படி இருக்குன்னு உள்ள பாருங்கள். மேலே பார்த்தீங்களா சின்ன சின்ன ஹோல்ஸ் மாரி இருக்குது. அது காற்று போகிறதுக்காக செஞ்சுருக்காங்க. அதான் மூன்று அடி உள்ள சிறைச்சாலைங்க. பார்த்துங்க எப்படி இருக்குன்னு சுற்றி. அந்த காலத்தில் எவ்வளோ அற்புதமாக கட்டியிருக்காங்க பாருங்கள். ஒவ்வொன்றுத்தையும் துல்லியமாக நேர்த்தியாக பார்த்து கட்டியிருக்காங்க. இங்கே பாருங்க, தாங்க சுற்று மண்டபம். இப்போது இதுக்குள்ளே வந்துட்டாங்க பாண்டிச்சேரி நுழைவுகளுங்க. அது இதுக்குள்ளே வந்துட்டால் இதுக்குள்ளே கோட்டைக்குள்ளே போகிற மாதிரி வழி இருக்குங்க பாருங்கள். இந்த வழியில் தாங்க கோட்டைக்குள்ளே போகணும். அப்போல்லாம் பெரிய பெரிய டோர் இருக்குங்க. இப்போல்லாம் கம்பி வச்சு கட்டியிருக்காங்க பாருங்கள். ஒவ்வொரு தூண்லேயும் சிற்ப வேலைப்பாடு நிறைஞ்சு தாங்க இருக்குது, காணப்படுதுங்க பாருங்கள். இருக்கிற மொத்த தூண் ஒவ்வொரு தூண்லேயும் சிற்ப வேலைப்பாடு இல்லாமல் இல்லைங்க. இதாங்க கோட்டைக்குள்ளே போகிற நுழைவாயிலுங்க. இங்கே பாருங்கள், எவ்வளோ பெரிய நுழைவாயில் இருக்குது பாருங்கள். அது பார்த்துலையும் சிறிய நுழைவாயில் இருக்குங்க. அப்போல்லாம் பார்த்துங்க, அப்போ பெரிய பெரிய டோர் இருந்துருக்கும். இப்போ பாருங்கள், ஆர்கியாலஜி கையில் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறதுனால கம்பியில் டோர் வச்சுருக்காங்க. சுற்றி பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. எவ்வளோ அற்புதமாக கட்டியிருக்காங்க பாருங்கள். காலம் கடந்தும் இன்னும் கம்பீரமாக இருக்குது பாருங்கள் அந்த கோட்டை. அந்தளவுக்கு கட்டியிருக்காங்க. தாங்க சிறிய நுழைவாயில். இப்போ நம்ம பெரிய நுழைவாயிலில் போட்டுருக்கோம். சிறிய நுழைவாயில் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். ஒவ்வொன்றும் அற்புதமாக ஓச்சு செஞ்சுருக்காங்க. இங்கேயும் பாருங்கள், கீழே ஒரு அறை மேலே ஒரு அறை இருக்குது. வாங்க கீழே இருக்கிற அறைக்குள்ளே போகலாம். இங்கே பாருங்கள், சுற்றி 3 ஹோல்ஸ் இருக்குங்க. அதில் தாங்க விளக்கு வச்சுருப்பாங்க. அப்போல்லாம் லைட் இல்லைங்க, அதனால் விளக்கு வச்சுருக்காங்க செஞ்சுருக்காங்க. இந்த பாருங்கள், என்னாண்ட அந்த கதவு ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டு குறுக்க கட்டியே வச்சுருவாங்க. அதுக்கேற்ற ஹோல்ஸ்லாம் இருக்குது பாருங்கள். எவ்வளோ அற்புதமாக கட்டியிருக்காங்க பாருங்கள். வேக்க வைக்கிற அளவுக்கு கட்டியிருக்காங்க ஒன்று ஒன்றும். இங்கே பாருங்கள், இன்னாண்டி ஒரு பெரிய ஹோல்ஸ் இருக்குது, இன்னாண்டி பெரிய ஹோல்ஸ் இருக்குது பாருங்கள். இன்னாண்டு 2 இருக்குங்க. எனக்கு தெரிஞ்சு இது போர் வீரர்கள் அவரோட ஆயுதத்தை வச்சுருக்கலாம், இல்லை வேறு என்ன வச்சு பாதுகாத்துருக்கலாங்க, அதுக்காக இருந்திருக்கும். மேலே பாருங்கள் மண்டபம், இன்னாண்டியும் பாருங்கள் மண்டபம். அங்கே விளக்கு வைக்கிறதுக்காக மாடம் கட்டியிருக்காங்க பாருங்கள். அதேமாதிரி 2 சைடும் பாருங்கள், இன்னாண்டியும் ஹோல்ஸ் இருக்குது. சின்ன சின்ன அறையை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க பாருங்கள். இந்த அறையில் அவங்களோட வீரர்களோட போர் கத்தி கம்பு இதெல்லாம் வச்சுருந்துருக்கலாம் பாருங்கள். எப்படி எந்த அளவுக்கு கட்டியிருக்காங்கன்ட்டு. இதாங்க நம்ம இப்போது கோட்டைக்குள்ளே வர வழி தாங்க. இப்போ நம்ம கோட்டைக்குள்ளே வர வழியில் இதில் தாங்க போகணும். எப்படி கட்டியிருக்காங்க பாருங்கள். இப்போ நம்ம நின்றுட்டுருக்கோம் பாருங்கள். சுற்றி பாருங்கள். காலம் கடந்தும் எவ்வளோ கம்பீரமாக இந்த கோட்டை நம்மளுக்கு காட்சி அளிக்குது பாருங்கள். கம்பீரத்தின் வாசப்படின்னு கூட சொல்லலாம். அந்தளவுக்கு அற்புதமாக அருமையாக ஒவ்வொன்றுத்தையும் துல்லியமாக கணக்கிட்டு கட்டியிருக்காங்க. பாருங்கள், இதெல்லாம் உள்ளே சிறிய சிறிய அறை இருக்குது. இந்த அறையிலையும் நம்மளோட எதிர்ப்படையோட வீரர்களையும் போட்டிருக்கலாம், கைதிகளை. இந்த அறையிலையும் கைதிகளை வச்சுருந்துருக்கலாம். அதனால் பாருங்கள், அது எதிர்த்து ஒரு அறை இருக்குது. அந்த அறையும் கைதிகளை அடைச்சி வச்சுருந்துருக்கலாம். அப்போல்லாம் பாருங்கள் எப்படிலாம் தண்டனை கொடுத்துருக்காங்கன்ட்டு. காற்று போகிறதுக்கு மட்டும் பாருங்கள் ஹோல்ஸ் இருக்குது. இதுலேயும் கைதிகளை போட்டு அடைச்சி வச்சுருந்துருப்பாங்க பாருங்கள். எப்படி இருக்குன்னு சுற்றி ஒவ்வொன்றுத்தையும் துல்லியமாக கணக்கிட்டு கட்டியிருக்காங்க. எப்படி இருக்குது பாருங்கள்.
எல்லாமே கல் தாங்க. இதை பாருங்கள், இதான் நீர் மேலாண்மைங்க. அப்போவே பாருங்கள் மழை நீர் சேமிச்சிருக்காங்க. இந்த மழை நீர் ஃபுல்லாக இந்த ஹோல்ஸில் போயிட்டு தாங்க இந்த ஹோல்ஸுக்குள்ளே போய் அகலிக்கு போயிடுங்க. அந்த அளவுக்கு கணக்கிட்டு கட்டியிருக்காங்க. அப்போவே எவ்வளோ மழை நீர் சேமிச்சிருக்காங்க பாருங்கள். சரி வாங்க நம்ம மேலே போயிட்டு சிறைச்சாலையை பார்ப்போம். இந்த வழியில் தாங்க போனோம், சிறைச்சாலைக்கு போனோம். இதை பாருங்கள், இதாங்க சிறைச்சாலை. 3 அடியை கொண்ட சிறைச்சாலைங்க. பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். உள்ளே கைதியை போட்டால் பாருங்கள், உள்ளே தாங்க இருக்கணும். நிமிர்ந்துலாம் நிற்க முடியாதுங்க, உட்காந்துக்கிட்டே தான் இருக்கணும், குனிஞ்சிக்கிட்டு தான் இருக்கணும். அந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க பாருங்கள். சரி வாங்க நம்ம மேலே போகலாம். பாருங்கள் மேலே பாருங்கள், மேலேயும் தண்ணி சேமிச்சிருக்காங்க பாருங்கள், ஹோல்ஸ் வச்சுருக்காங்க. இதை பாருங்கள் சுற்றி இருக்குது பாருங்கள், இதாங்க சுத் மண்டபம். எப்படி இருக்குது, எவ்வளோ அற்புதமாக கட்டியிருக்காங்க பாருங்கள். நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள்.